ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆண்களுக்கு பிடிக்காத உணவுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு உணவு இருக்குது, அந்த உணவு உப்புமான்னு சொல்லுவாங்க. அந்த உப்புமாவை நமக்கு ஆண்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கல்யாண ரவா கிச்சடி செய்ய போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். முதல்ல ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலுமே லைட்டாக கலர் மாறுற மாதிரி கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு முதல்ல ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தனியாக சுத்தமான நாட்டு செக்கு கடலெண்ணெய், கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறோம். பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு, வெங்காயம், கொஞ்சம் நீளமாக நறுக்கி வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி, மிளகாய் போட்டுக்கிறோம். பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காய்கறி அதிகமாக சேர்த்தா ரொம்ப நல்லது. இந்த போட போகிறோம்ல, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறோம். அடுப்பை நல்லா கூட்டி வச்சு நல்லா வேக விட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். ஒரு கப்பு ரவை எடுத்தீங்கன்னா 3 கப் அளவு தண்ணி ஊற்றுங்க. 3 கப் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடுறோம். நல்லா கொதி வந்துருச்சு. நல்லா கொதி வந்தோடனே ரவையை நல்லா கட்டியாகாத மாதிரி கிண்டிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்ட ஆரம்பிச்சிடணும். கட்டி ஆகாத மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அருமையான கல்யாண ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி போட்டுடுறோம். கொத்தமல்லி தூள்,
தேங்காய் சட்னியோட காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் நம்ம மனித குடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.